பொதுமறையான திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை கவிஞர் வைரமுத்து வச்சிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் என்ன அப்படின்னு மக்கள் கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. சுதந்திர தினத்தன்னைக்கு அதை தேசிய நூலா அறிவிக்கணும்னு அவர் சொன்ன அந்த கோரிக்கையை நான் மனதார வரவேற்கிறேன். ஏன்னா மற்ற நாட்டில் உள்ளவர்கள்லாம் தங்களுடைய தாய்ப்பாலை மட்டும் குடித்து வளர்ந்த பொழுது அறத்துப்பால், பொருட்பால், இன்பம் பால் என்று தந்தை பாலை குடித்து வளர்ந்தவர்கள் நம்ம. அப்படிப்பட்ட உலக பொதுமுறை திருக்குறளுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு. திருக்குறள் அனைவருக்குமான ஒரு நூல். அதுல அனைத்து சமயங்கள், அனைத்து மொழியில் எடுக்கிறவங்க, இன்னைக்கு உலக மொழிகள்ல பைபிளுக்கு அடுத்த மொழியாக அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் எது என்றால் திருக்குறள் மட்டும்தான். அது சமயம் இல்லாதது, அனைத்து மொழிக்கானது, அனைவருக்குமானது. அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான இந்த திருக்குறள் புத்தகத்தை தேசிய நூலா அறிவிச்சா அது தமிழர்களுக்கு பெருமை, இந்தியர்களுக்கு பெருமை, அது உலக நாடுகளுக்கே பெருமைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு சிறப்புகளை உடையது திருக்குறள். குறிப்பா இன்றைக்கு நம்ம தமிழர்கள் எல்லாத்தையும் வகுத்து வாழ்ந்துருக்கிறாங்க. கோள்களை 9ஆ வகுத்தான், திசைகளை 8ஆ வகுத்தான், சுரங்களை 7ஆ படைச்சான், சுவையை 6ஆ வச்சாங்க, பஞ்சபூத்தை கூட 5ஆ வச்சாங்க, சாப்பிட்ற சாப்பாட்டை கூட உண்ணுவது உணவு, தின்னுவது வடை, நக்குவது பாயாசம், பருகுவது மோர்னு 4ஆ வச்சாங்க, அறம் பொருள் இன்பம்னு வாழ்க்கை நிலையை 3ஆ சொன்னாங்க, அகம்புறம்னு வாழ்க்கையை 2ஆ சொன்னாங்க, ஒழுக்கத்தை மட்டும் 1ஆ வச்சாங்க, அதை உயிரா மதிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை திருவள்ளுவர் மிக அழகா சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்ற அந்த ஒரு குறளை இன்றைக்கு இந்த சமூகம் படித்தாலே இன்றைக்கு பல்வேறு இளைஞர்கள் இந்த சின்ன வயசுலேயே கஞ்சா, புகையிலை போன்ற போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதுல இருந்து மீண்டு வருவதற்கு இது போன்ற திருக்குறள் கொடுக்கக்கூடிய உத்வேகம் அதிகம். அதில் இல்லாத கருத்துக்கள் கிடையாது. இன்னைக்கும் நம்முடைய திருமண பத்திரிகைகள்ல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்ன குறளை வச்சுதான் நம்ம இல்வாழ்க்கையை தொடங்குறோம். அப்படின்ற போது எல்லாருக்குமான அந்த குறளை தேசிய நூலாக அறிவித்தால் அது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும். அது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய நூலாக அது அமையும்ன்றனால மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொன்ன மாதிரி இந்த சுதந்திர தினத்தன்று அதை தேசிய நூலாக அறிவித்தால் அதற்கான மிகப்பெரிய புகழாக அந்த நாள் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பா தமிழ் சார்ந்த அனைவருமே இதை வரவேற்கணும். இது நான் வரவேற்கணும் இல்லாமல் தமிழ் சார்ந்த அனைவருமே வரவேற்க வேண்டிய விஷயம் தான். நம்மளுடைய மொழி பெரிய லெவலில் போகுது, பெருமை நமக்கு தான் பெருமை. அது கண்டிப்பாக வரவேற்கலாம். எனக்கு அது ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது, அதனால் நான் வரவேற்கிறேன். நம் தமிழ் மொழியை நம் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வைப்பதில் தமிழராகிய நமக்கு பெருமிதமான ஒரு பெரிய விஷயம். இதை எப்போ காலம் கடந்து செய்வது ரொம்ப இதுதான். அது இன்னும் செய்திருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் சுதந்திர தினத்தில் அறிவிக்கும் போது இன்னும் ஒரு பெருமையாக இருக்கும். அதை கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்துட்டே ஆனால் கண்டிப்பாக வரவேற்பேனா. தமிழுக்கு பெருமை. வைரமுத்து ஐயா சொன்னது ரொம்ப நல்லது. அது சீக்கிரமும் நடைமுறைக்கு வரணுங்க ஐயா. ஆனால் இது தேசிய நூலாக வரவேற்பது ரொம்ப காலதாமதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். கண்டிப்பாக அறிவிக்கணும், நாங்களும் எதிர்பார்க்குறோம். நம்ம திருக்குறளை அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து உருவான ஒரு திருக்குறளை நம்ம உலக அளவில் தேசிய லெவலில் கொண்டு போகல நமக்கு அதோட பெருமை தான் சேருது. தமிழுக்கே கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். உலக அளவில் இது கொண்டு போகணும், தேசிய லெவலில் இது அங்கீகரித்து ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். சூப்பரான விஷயம். பிடிச்ச திருக்குறள் சொன்னால் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தில் மான பேருது. அதே மாதிரினா இன்னொரு குறள் இருக்குது, தீனால் சுட்ட பொன் உள்ளாரதே நாவினால் சுட்ட வடு. அதுக்கூட விளக்கம் என்னென்னா, ஒரு ஆள் அடித்த ஒரு காயம் கூட ஆறி போயிடும். ஆனால் ஒரு ஆள் வார்த்தையில் கூட பேசக்கூடிய சொற்கள் அது வருது பார்த்திங்களா, அது ரொம்ப பாதிக்கக்கூடியது மனசாரு. நம்ம திருக்குறளை வரவேற்க தான் வேணும். ஏன்னா திருக்குறள் நம்மளோட மிகப்பெரிய ஒரு தொன்மையான நூல். அதுக்கப்புறம் அதில் மிகப்பெரிய அரிய கருத்துக்கள்லாம் இருக்குது. அதனால நம்ம திருக்குறள் வழி தான் நம்ம நடக்கணும். அதை தான் திருவள்ளுவர் நமக்காண்டி வலியுறுத்தி கூறியிருக்கிறாரு அவரோட நூல் திருக்குறளில். அதனால் அந்த திருக்குறளை நம்ம அங்கீகரிக்க தான் வேணும். எனக்கு பிடிச்ச திருக்குறள்னால், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படின்னா, நிலமானது எப்படி நம்மளை தோண்டுபவரையும் தாங்கி கொள்ளுதோ அதுபோல் நம்ம இழிவுபடுத்துபவரையும் நம்ம பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்புன்னு திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் இப்போ எல்லா மொழி பேசக்கூடிய உலக மக்களும் இதை படிச்சுட்டு இருக்காங்க. அதில் உள்ள அந்த கருத்துக்களை இப்போ அதை உணர்ந்து இப்போ புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் தேசிய நூலை அறிவிக்கிறது எனக்கு நான் அதை வரவேற்கிறேன். கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிச்ச குறள்? எனக்கு பிடிச்ச குறள் ஒரு நல்ல குறள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார்
திண்ணியராக பெறின். இதோட அர்த்தம் என்னென்னா நம்ம அடைய விரும்புகிறோமோ அதை வந்து மன உறுதியோட கண்டினியூவாக அதை மன உறுதியோடு செய்யும்போது நம்ம நினைத்த அந்த இலக்கை வந்து நம்ம அடையலாம். அதான் அந்த குறளுடைய விளக்கம். அன்னைக்கு பிரதமர் வந்து தேசிய நூலை அறிவிக்கணும்னு நம்ம கவிஞர் வைரமுத்து சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அது வந்து ரொம்ப நல்லது தானே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல், இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் வந்து நம்ம இன்னும் ஃபேமஸ் ஆக முடியும். நம்மளோட பாப்புலேஷன் அதிகமாகும், நம்ம க்ரோத்தும் அதிகமாகும். ஸோ வந்து திருக்குறளை வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வச்சு அதில் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் வந்து கற்றுப்பாங்க இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்மளோட திருவள்ளுவர் நம்ம தேசத்தில் வந்து பிறந்திருக்காருல்ல, நம்ம தேசத்தில் பிறந்து இங்கே வளர்ந்தவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும்போது நமக்கு ஒரு பெருமை, அது நாட்டுப்பற்று எல்லாமே வந்துட்டு அதிகமாகும் நமக்கு. திருக்குறள் நேஷனல் புக் அறிவிச்சா நீங்க வரவேற்பீங்களா? கண்டிப்பா வரவேற்போம். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேருக்கு திருக்குறள்னா என்னன்னே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இதனால வந்து திருக்குறள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இதுவே ஒரு நம்மளோட தேசிய இது வந்து இதுவாகும்ல. கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப திருக்குறள்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து உலக பொதுமறையா இருக்கு. ஸோ அதனால நம்ம தமிழர்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு படிப்பினையா வரும். இதனால திருவள்ளுவர் என்ன முக்கியமா சொல்லியிருக்காரு, ஜாதி ஒழிப்பை பத்தி சொல்லியிருக்காரு, மூட நம்பிக்கைகளை பத்தி சொல்லியிருக்காரு. எதை பத்தியுமே அவர் விட்டுட்டாருன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப இதை கண்டிப்பா வரவேற்கணும் தான் சொல்றேன். ஏன்னா உலகத்துல இப்போ வந்து தமிழர்களை பத்தி ஒரு அடிமட்டமான ஒரு எண்ணம் இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவி வந்து திருக்குறளா இருக்கு. அந்த திருக்குறளை எழுதுனது வந்து திருவள்ளுவர். அப்ப அவருடைய பெருமையை வந்து பறைசாற்றுற விதமா இதை வந்து கண்டிப்பா அந்த மாதிரி அறிவிக்கணும்ன்றது என்னோட கோரிக்கையா இருக்கு. கண்டிப்பா அதை அறிவிக்கணும். இதை கண்டிப்பா நாங்க வந்து வரவேற்கிறோம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா இது வந்து தேவைப்படுது. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இந்த ஜாதி வெறி இந்த பல வகையான இந்த மூட நம்பிக்கையெல்லாம் முழுகி இருக்காங்க. அதுல இருந்து வெளிக்கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு உற்றுகோல் தான் திருக்குறளா இருக்கு. அந்த திருக்குறளை கண்டிப்பா எல்லாம் படிக்கணும். அதை கொண்டு நிறைய தெளிவுகள் வரணும். அதை கொண்டு மூட நம்பிக்கை ஜாதி இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இதுவா வரணும்ன்றது வந்து என்னோட இதா இருக்கு. கண்டிப்பாக நாங்க வரவேற்போம். ஏன்னா திருக்குறள்ன்றது நம்ம தமிழ்நாடுல நம்மளுடைய தாய்மொழி சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு கருத்துலாம் இருக்கக்கூடிய ஒரு நூலகம் புத்தகம். ஸோ அதனால கண்டிப்பாக நாங்க அதை வரவேற்கிறோம். மலேசியாலையும் நாங்க திருக்குறள் படிக்கிறோம். அதுக்கான முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்குறோம். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக, அது மாதிரி நமக்கு கற்பிக்கிற திருக்குறள் உலக பொதுமறையாகவே இருக்குது. ஆனால் என்ன அது தேசிய நூலாக அறிவிக்கலை. மோடியே ஒரு 4-5 பக்கம் போனாலும் எல்லா பக்கமுமே திருக்குறள் தான் சொல்கிறாரு. முதல் தான் இப்போ கூட கார்கிலில் கூட திருக்குறள் தான் ராணுவ முன்னாடி சொன்னாங்க. அப்போ அதையும் தேசிய மொழியாக அறிவிக்கக்கூடாது. வைரமுத்து அவர்கள் அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும். எப்பயோ உலகம் பொதுமறையான ஒரு நூல் இன்னும் தேசிய நூலாக ஆகாமல் இருக்கிறது நமக்கு அது வருத்தமாக இருக்குது. இனிமேலாக தேசிய நூலாக ஆகணும். அவர் இத்தனை நாளாக பல தலைவர்கள் பல அறிஞர்கள்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இது வரைக்கும் செயல்படுத்தலை. தமிழ்நாடு வர்றப்ப சில தமிழில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறளில் சில விஷயங்களை சொல்கிறாரு. ஆனால் இப்போ வைரமுத்து வந்து பிரதமர் குறிப்பிட்டதை சொல்லி நீங்கள் இப்படி கோரிக்கை கேட்டிருக்கீங்க, உங்களுடைய கோரிக்கைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் சுதந்திர தினத்தில் பேசுகிறேன், அது நிறைவேற்றேங்கிறதுனால சொல்லியிருக்காரு. அதனால் இந்த வைரமுத்து வைத்த கோரிக்கை வந்து மிக மிக நியாயமானது, சரியானது. இந்த தருணம் வந்து இந்த காலகட்டம் மிக பொருத்தமானது. உண்மையிலேயே உண்மையிலேயே அந்த பிரதமருக்கு வந்து தமிழ் மேலே குறள் மேலே ஒரு அக்கறை இருந்தால் இதை நிறைவேற்றி காட்டுவது, தேசிய குறளாக அதை அறிவிக்கிறது, தேசிய நூலாக அறிவிக்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பெருமைக்குரியது. அதை உண்மையிலேயே பெருமை வேணும், தமிழால் பெருமை வேணும்னா அதை பெற்றுக்கலாம். அவர் எனக்கு 2 திருக்குறள் முதன்மையாக பிடிச்சிருக்கோம். ஒன்று இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு. யார் எதை சொன்னாலும் அதில் உண்மை இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். மோடி சொன்னதுலேயும் அந்த அளவுக்கு உண்மை இருக்குமான்னு இனிமேல் தான் பார்க்கணும். திருக்குறளை வந்து நமக்கு தாய்மொழி தமிழ் மொழியில் வர்றதுனால அதை ஆதரிக்கத்தான் செய்கிறோம். வைரமுத்து சொன்னது ஒரு சரியாக தான் இருக்குது. அவர் சொன்னதை நாங்கள் ஆதரிக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் சொல்ல முடியுமா? அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உங்கற்றே உள்ளது. இதை வந்து முதல் குறளாக இருக்கிறனால இதை முதல்ல சொல்கிறோம். இதே மாதிரியே தமிழ் மொழி முதல் மொழியாக இருக்கிறனால தமிழ் மொழியிலேயே கொண்டுட்டு வரலாம் எல்லாமே அப்படிங்கிறத நாங்கள் அவர் வைரமுத்து சொன்னதை நாங்கள் ஆதரிக்கிறோம். கண்டிப்பாக வைரமுத்து சொன்னதை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா மோடியும் வந்தாலும் வந்து இங்கே வந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு திருக்குறள் கண்டிப்பாக சொல்கிறாரு. அதனால் வந்து திருக்குறளை தேசிய மொழியாக அறிவிக்கணும்னு நானும் ஆதரிக்கிறேன். இன்னா செய்தாரை உறுத்தல் அவர்னால நன்னியும் செய்து விடல்னு சொல்லியிருக்கிறேன். அந்த குறள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புகழ்பெற்ற நூலாக திருக்குறளை நம்ம வந்து நல்லா படிக்கிறோம். அதன் காரணமாக இப்போ உலக புகழ் பெற்றதில் திருக்குறளை ஆக்கணும். அதற்கு மோடி ஐயா எப்பயுமே வந்தால் திருக்குறளத்தை புகழாரமாக பேசுகிறாரு.
இதன் காரணமாக வைரமுத்து ஐயா அவர் வந்து தேசிய நூலாக ஆக்கணும் திருக்குறளை. அதனால் நாங்கள் வரவேற்கிறோம். திருக்குறள் சொல்லுங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதல் திருக்குறளுக்கு ஏற்ப இந்த திருக்குறள் தேசிய திருக்குறளாக ஆக்கணும். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையானது வலுத்து வருகிறது. கவிப்பேரரசு வைரமுத்து அதை பற்றி சமீபத்தில் பேசியிருக்கிறார். இது ரொம்ப நாளாக எல்லோராலும் பேசப்படக்கூடிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது 2000 திருவள்ளுவருடைய சிலையை கன்னியாகுமரியில் வைக்கும்போது தமிழறிஞர்கள் இந்த கோரிக்கையை வைத்தார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், திருக்குறள் எல்லா காலத்துக்கும் எல்லா மொழியினருக்கும் உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் வேதமாக மறையாக அமையக்கூடிய இலக்கியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள்ல எந்த அடையாளமும் கிடையாது. சாதி அடையாளமோ சமய அடையாளமோ இன மொழி அடையாளமோ எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ் என்கிற அந்த சொல் கூட திருக்குறள்ல கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உலகத்தினுடைய திருமறையை, உலகத்தினுடைய அருமறையை உலகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அது தேசிய இலக்கியமாக, இன்னும் ஒருபடி சொன்னால் அதை உலக இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. உலக இலக்கியமாக திருக்குறளை நாம் அறிவித்தோம் என்று சொன்னால் உலகத்தினுடைய எல்லா பல்கலைக்கழகங்களிலும் திருக்குறள் சேர், அதாவது திருக்குறள் ஆய்வு இருக்கை என்பது ஏற்படுத்தப்படும். அது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, அமெரிக்காவிலோ அல்லது ஜப்பானிலோ அல்லது இங்கிலாந்திலோ திருக்குறளை பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, திருக்குறளை பற்றி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகள் எல்லாவற்றையும் ஒரு புத்தகமாக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். திருக்குறளை பற்றி இன்றைக்கு உலக மொழிகள், எல்லா மொழிகளிலும் ஏறக்குறைய திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு பெரிய புத்தகமாக கொண்டு வந்து அது ஐநா சபை வரைக்கும் நம்ம அதை கொண்டு போய் இன்றைக்கு அது உலக இலக்கியமாக கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இந்த இடத்துல நாம வைக்கலாம் என்று நினைக்கிறேன். தேசிய இலக்கியத்தினுடைய அடுத்த படிநிலையாக உலக இலக்கியமாக திருக்குறளை நாம் வைப்பதற்கான ஒரு முன்முயற்சியை எடுக்கலாம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். எதையெல்லாம் விட்டு வேண்டாம் வேண்டாம் என்று நீங்குகிறோமோ அதனால் துன்பம் இல்லை. இந்த குறளுக்கு நிகரான ஒரு குறளை நீங்க உலகத்தில் வேற எந்த இலக்கியத்திலும் பார்க்க முடியாது. நிலையாமையை சொல்லக்கூடிய குறளாக இந்த குறள் இருக்கிறது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் சொல்லும் போது நமக்கு நம்மீதான தன்னம்பிக்கை என்பது அதிகமாக வருகிறது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் அந்த குறளோ, அல்லது நீங்க பிறவி பெருங்கடர் நீந்தவர் நீந்தார் என்கிற அந்த குறள், எந்த குறளை எடுத்துக்கொண்டாலும் அந்த குறள் என்பது சொல்லக்கூடிய செய்தி என்பது அழுத்தம் திருத்தமாக இருக்கும். திருக்குறள்ல நிறைய உரைகள் வந்திருக்கிறது. அதுல வாகிச கலாநிதி கீவாஜா அவர்களுடைய உரையை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு குறளுக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரு 30 பக்கத்துக்கு விளக்கம் கொடுப்பார். இப்ப திருக்குறள்ல வந்திருக்கக்கூடிய பிறவி பெருங்கடல் என்கிற ஒரு சொற்றொடர் இருக்கிறதுனா, இந்த பிறவி பெருங்கடல் என்கிற சொற்றொடர் வேறு எந்தெந்த இலக்கியங்களில் எல்லாம் வந்திருக்கிறது என்று அவர் ரெஃபரன்ஸ், அதாவது குறிப்பிட தருவார். அப்ப திருக்குறளை நாம படிக்கும் போது அந்த மாதிரியான ஆராய்ச்சி உரைகளோடு நம்ம படித்தோம் என்று சொன்னால் இன்னும் ஆழமாக செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பரிமேலழகர் உரையிலிருந்து இப்போது உரை வந்திருக்கக்கூடிய கவிப்பேரரசு வைரமுத்து உரை வரைக்கும் திருக்குறள் இன்றைக்கு வரைக்கும் பன்னெடும் காலமாக ஒவ்வொருவருடைய குரலாக, ஒவ்வொருவருடைய அடையாளமாக இன்றைக்கு திருக்குறளானது இருந்து கொண்டிருக்கிறது. தமிழராக பிறந்த எல்லோருமே திருக்குறளை வாசிக்க வேண்டும், திருக்குறள் நெறிப்படி வாழ வேண்டும். அதுதான் இன்றைய கட்டாயமாக இருக்கிறது. என்னுடைய கருத்து, தேசிய இலக்கியம் என்பதை விட உலக இலக்கியமாக திருக்குறள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. உலகமயமா எல்லா உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அது கண்டிப்பாக போய் சேரணும். அதை வந்து நீங்கள் திருக்குறளை வந்து நம்மளோட தேசிய நூலாக கொண்டு வரணுங்கிற கோரிக்கை வைரமுத்து வச்சுருக்காங்க. அதை நான் கண்டிப்பாக ஆதரிக்கிறோம். ஏன்னா திருக்குறளில் வந்து இல்லாத எதுவுமே கிடையாது. திருக்குறள் பற்றி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அதை வந்து இன்னும் நம்ம எல்லாருக்கும் கொண்டு போகணும். சின்ன குழந்தைங்களும் படிக்கணும், பெரியவங்களும் படிக்கணும். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ரொம்ப வித்தியாசமான உதடு ஒட்டாத குறள் இருக்குது அதில். அதுக்கப்புறம் நிறைய ஒரே ஒரு வார்த்தையை வச்சு 6 வார்த்தைகள் கொண்ட குறள் இருக்கு. 7 வார்த்தைகள்ல 6 வார்த்தையும் ஒரே வார்த்தை. ஸோ அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எல்லா சின்ன குழந்தைகளுக்கும் தெரியணும். அது நம்ம புக்ஸ்லயும் பிள்ளைங்களுக்கு இது பண்ணணும். அதை தவிர எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். வைரமுத்து ஐயா வந்து
நமது திருக்குறளை வந்து உலக பொதுமொழியாக ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. திருவள்ளுவரை கொண்டாடுவோம், திருக்குறளையும் கொண்டாடுவோம். திருக்குறள் வந்து தேசிய நூலாக்குறது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த 7 வார்த்தையிலேயே நமக்குள்ள வாழ்க்கை எல்லாமே அடங்கி இருக்கு. ஒரு திருக்குறளையுமே படிச்சாலே வாழ்க்கையில ரொம்ப சாதிக்கலாம். திருக்குறள் அப்படின்றது வந்து ஒரு நூல் மட்டும் இல்லாம ஒவ்வொரு உயிருக்கான நெறி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திருக்குறள் வந்து தேசிய நூலா ஆக்குறதுல என்னோட ஆதரவை நான் கண்டிப்பா தெரிவிக்கிறேன்.